நாளைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வதை காணப்போம். இந்த வாரத்தில் நமக்கு அற்புதம் நடக்கும்படியாக ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீ உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் நம்மை பரிசுத்தத்திலே கொண்டு செல்வோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும்னு சொல்லி வெளிப்படுத்தலும் படிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை அற்புதத்துக்கு எங்களுடைய பாவங்கள் எதுவும் தடையாகிறாதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும்போது, பாவங்களை நம்ம விட்டு விலக்கும் போது, பரிசுத்தப்படுத்தும் போது ஆண்டவர் கிருபை செய்வார். இது யோசுவா ஜனங்களுக்கு கொடுத்த 3 நாளைக்குள்ள யோர்தான் பிரியும் என்கிற வழிநடத்தலுக்கு யோசுவா கொடுத்த போதனை என்னன்னு சொன்னால், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தபடியான போதனை, ஜனங்களை பரிசுத்தப்படுத்த முடியாத போதனை. நம்மளை பரிசுத்தம் பண்ணும்போது இந்த அற்புதம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவதாக அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது, அதே யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம், யோசுவா